ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், ராங்கி நீ எப்பயுமே ஒரே ஸ்டோரி லைனில் போட மாட்டே, என்னது இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் போன தேவாங் ஒன் ஷாட்டும் மாஃபியா டைப் தான். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஜங்குக்கும் எனக்கு இன்னொரு ஒன் ஷாட் இருக்குது இதே டைப்பில் அப்படின்ட்டு. அப்போவே வந்துட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். நான் அந்த மாதிரி ஒரே ஸ்டோரி லைனை வந்துட்டு ரிப்பீட்டடாக போட மாட்டேன், எனக்கு அப்படி போடவும் பிடிக்காது. நீங்களும் ரொம்ப அறிவாக இருப்பீங்களா, என்கிட்ட நல்லா வந்துட்டு நல்ல நல்ல ஸ்டோரி லைன்ஸாக கேட்கணுன்னு ஆசைப்படுவீங்க. பட் ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு மாஃபியா ரெக்வெஸ்ட் பண்ணதே வந்துட்டு ஜங்குக் தான். ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா. நான் அவ்வளோவா ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட்ஸோ இல்லை ரெக்வெஸ்ட் எஃப்எஃப்ஸோ எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு என்னென்னா, என்னோடய சேனலில் என்ன இமேஜினேஷன் இருக்கோ அதை மட்டும் போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த டைப்பில் போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை என்றைக்குமே ரிஜெக்டும் பண்ணது கிடையாது. ஸ்டோரி லைன் ஃபுல்லாக என்கிட்ட விட்டுருங்க. உங்களுக்கு ரெக்வெஸ்டிங் வந்தது அப்படின்னா இந்த டைப்பில் போடுங்க ராங்கி அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஸோ எஸ், ஜங்குக் பயாஸ்காரங்களா, நீங்கள் கேட்டிங்கல்ல எனக்கு வந்துட்டு மாஃபியா ஒன் ஷாட் வேணும் அப்படின்ட்டு, அதனால தான் நான் இது போட்டிருக்கேன். பட் ஆனால் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். ப்ராமிஸா, டீலா? இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என் எஃப்எஃப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம், அதில் ஏதாவது ஒரு அப்டேட்டு அப்படின்னா நான் கொடுப்பேன். அண்ட் உங்ககிட்டலாம் பேசணுன்னு தோணுச்சுன்னா நான் அதில் டெக்ஸ்ட் போடுவேன். ஸோ உங்களுக்கு அதையும் ஃபாலோ பண்ணணுன்னு தோணுச்சுன்னா பொங்க போய் சீக்கிரமாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே போயிடலாமா? அப்புறம் எதுவும் கொஞ்சம் டாக்ஸிக்காக ரஃபாக தான் இருக்கும், ஓகேயா? ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் அப்படியே ஒரு டார்க்கான ரூமில் எந்திரிச்சு பார்க்குறீங்க. நான் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது, ஏன் இப்படி நான் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அவன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது. சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவன் பண்ணுறது எதுவுமே பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கோவமாக யோசிச்சுட்ருக்கீங்க. நான் அன்றைக்கி மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னொரு கேங்ஸ்டர்கிட்ட மாட்டியிருந்திருக்க மாட்டேன். இவன் வந்து காப்பாற்றுறங்கிற பேரில் நீங்கள் கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எம்எல்ஏ என்னால் முடியல எம்எல்ஏ, இப்படி எவ்வளோ நாள் இருக்க முடியும், எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா, வயன் எனக்கு புரியுதுடி, நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லு. பட் ஆனால் உனக்கு இந்த டீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. ஆமாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கேன். டீம் லீட் எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். அதுக்குள்ளே இன்னொரு ப்ராஜெக்ட் என்னை பற்றி யோசிச்சு பார்க்குறாரா, அவரோட ப்ராஜெக்ட் கூட என்கிட்ட தான் கொடுக்குறாரு. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா எப்படி, எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரியுமா. என்னை யாருமே மனுஷியை கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு மரியாதை கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. வயன் எவ்வளோ பிரேக் ஆகிலாம் பேசாதடி, நான் வேணா நாளைக்கு மேனேஜர்கிட்ட பேசி பார்க்கவா? இல்லை அதெல்லாம் வேண்டாம், டீம் லீடை பகைச்சிக்கிட்டு எப்படி நான் அந்த டீமில் இருக்க முடியும் சொல்லு, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும், மேனேஜர்கிட்ட சொல்லலைன்னா எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரியும்? எல்லா ப்ராஜெக்டையும் உங்ககிட்டே கொடுத்துட்டு எல்லாருமே ஜாலியாக வெளியே சுற்றுவாங்க, நீ மட்டும் கம்ப்யூட்டர் முன்னாடி தட்டிக்கிட்டே உட்காண்ட்ருப்பியா? எனக்கே பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான்லாம் அந்த டீமில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோவேன், அங்கெல்லாம் நான் இருந்திருக்க கூட மாட்டேன். முன்னாடியே மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு வேறு டீம் மாற்றிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, உனக்கும் தெரியும்ல இந்த டீம் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. என்னால் மாற முடியாதுடி, இந்த டீமில் இருந்தால் தான் எனக்கு சீக்கிரமாக ப்ரமோஷன் கிடைக்கும், நிறையா சேலரியும் வரும். ஆனால் அதுக்குன்னு இப்படியே நீ ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறங்கிற பேரில் இப்படி பர்ஸ்ட் அவுட் ஆக்கிட்டே இருக்க போறியா? நீ பைத்தியம் ஆயிடுவோம் வயன். அப்புறம் உனக்கு அவங்க ப்ரமோஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. எம்எல்ஏ ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன், காமெடிங்கிற பேரில் கடுப்பேத்தாத புரியுதா? அப்புறம் வேறு என்ன பண்ண சொல்கிற?
நீயும் சொல்ல மாட்ட. ஆனால் இப்படியும் உன் ஹெல்த்தை நீ டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்ப. பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறியா? நீ நாளைக்கு போய் டீம் லீட் கிட்ட பேசு. முடியாது அப்படின்னா நான் மேனேஜர் கிட்ட போய் சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. ஹே, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. என்னால் டீம் லீட் கிட்ட பேச முடியாது. பேசினா இது கூட உன்னால் பண்ண முடியாதா வயன்? ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஹோப்ஸ் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ண சொல்கிற? ஏய், அதுதான், அவர் என்னமோ சொல்லிட்டு போட்டும். டெல் ஹம் ஸ்ட்ரைட். உன்னால் முடியாதுன்னு சொல்லு. சொல்ல முடியலன்னா நான் கண்டிப்பாக மேனேஜர்கிட்ட சொல்ல தான் போகிறேன். எமிலி, அதான் நான் சொல்கிறேன் இல்லை. இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. இன்னொரு ஆப்போசிட் சைடில் பார்த்தா ஒரு நல்ல பிளாக் எஸ்யூவி கார் அப்படியே போயிட்டுருக்கு. அதுவும் உங்களை க்ராஸ் பண்ணி தான் போகுது. ஏ, சூப்பர்ரா சூப்பர்ரா, போடு போடு, அந்த பாட்டை போடு. இன்னைக்கு மஜா. நீ கண்ணுங்களா, இன்னைக்கு மட்டும் நான் நினச்ச மாதிரி எனக்கு வேலை முடிஞ்சுது. உங்களையெல்லாம் ஜாலி தான் நினச்சிக்கோங்கடா. அண்ணே, நீ எப்படியோ முடிச்சிருவேண்ணா, எனக்கு நல்லாவே தெரியும். டேய், பாட்டை நல்லா கொளுத்தி விட்ற வால்யூமில் வெயிடா. இந்த வால்யூம்லாம் எனக்கு பத்தாது. ஏற்று ஏற்று. வயன், அங்கே என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குது? ஆமாம்ல, இந்த நைட் டைமில் எப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க? எமிலி, அது ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அப்படியே இன்னொரு சைடில் பார்த்தா இன்னொரு பிளாக்கான கார் அப்படியே கொஞ்சம் மறைஞ்சிட்டு ஒரு சந்துக்குள்ளார அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சார், அவங்க பாஸ் ஆகி போயிட்டாங்க சார். நானும் பார்த்தேன். ஜாக்ஸா, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கியாடா? என் பசங்களை என் கேங்கில் இருந்தே தூக்கிட்டு நல்லா ஆனந்த பேரொழியில் ஆடுற போல உனக்கு இருகிடா. இப்போவே ஆடியோ. அப்புறம் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நான் வருவேன். வந்து வேணுங்கிற ரிவெஞ்சை நான் எடுப்பேன். அப்போ நீ ரெக்ரெட் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்கணும்ல. ஏன்டா ஜங்குக தொட்டோம், ஏன்டா அவங்க கேங் பசங்களை கூப்பிட்டு வந்தோம், அவங்ககிட்ட கேட்காம அப்படின்ட்டு நீ யோசிக்கணும். அந்த துரோகிங்களையும் விட மாட்டேன், டவுன்னையும் விட மாட்டேன். உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல என் கேங்லேயே பூந்து என் பசங்களே தூக்கிட்டு போகலான்னு. அதுக்கு கண்டிப்பாக வேணுங்கிறத கண்டிப்பாக பக்காவாக நான் உனக்கு செய்வேன். இதுதான் நீ சந்தோஷமாக இருக்கிற கடைசி நாள்னு நினச்சிக்கோ. நம்ம பசங்களை அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். எப்போனாலும் சொன்னால் கரெக்டாக அலர்ட்டாக இருக்கணும். சார், அதெல்லாம் எல்லாமே அலர்ட்டாக தான் சார் இருக்காங்க. நம்ம சொன்ன இடத்துல நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டைகர்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பதுங்கி அதோட இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கும். எப்போ அதோட இறை அப்படியே சுதந்திரமாக சுற்றுற மாதிரி சந்தோஷத்தில் மறந்துட்டுருக்கோ, நம்மளை யாருமே பாகலைங்கிற மதப்பில் இருக்கோ, அப்போ புலி அடியும் பாரு. அப்போது அந்த இறைக்கு தெரியும் அவ்வளோதாண்டா நம்மளை முடிச்சு விட போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜங்குக் அவன் அப்படியே அந்த காரில் உட்காண்ட்ருக்கான் அமைதியாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு. இன்னொரு கார் அப்படியே பக்கத்தில் வருது. அதில் அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணால் அதில் நம்ம சின்ஸ் தான். இதில் நம்ம சின்ஸ் வேறு மாதிரி இருக்கான். ரொம்ப அதிகமாக டேட்டூஸ்லாம் குத்திட்டு நிறையா பியர்சிங் ஜங்குக் மாதிரியே வியர் பண்ணிட்டு. டேய், கதவை தோறிடா. ஒத்தா, இவனுக்கு என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான்? டேய் சின்சா, ஆல்ரெடி நான் மறைஞ்சிருந்து தான் வேவ் பார்க்குறேன்னு உனக்கு தெரியுதுல்ல. என்னை காட்டி கொடுக்கலான்னு வந்தியா? டேய், அப்படிலாம் இல்லை மச்சான். நீ மட்டும் வேலை பார்க்குற, நானும் வேலை பார்க்க வேணாமா? டேய், அதுக்குன்னு மாட்டிக்க போகிறோம்டா. இங்கேருந்து போ. மற்ற பசங்களெல்லாம் அலாட் பண்ணு. போகிறேன் மச்சான், போகிறேன். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் சூடாகவே இருக்கியே. அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு தா இந்த செல்லத்தை தூக்கி வீசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காரில் இருந்து ஒரு டின் பீரை எடுத்து அப்படியே தூக்கி வீசுகிறான். தேங்க்ஸ்டா, திரும்பவும் என் நண்பனை ப்ரூவ் பண்ணுற. சரி ஓத்தா, டேய் கிளம்பு. உன் ஜட்டியில் புல்லட் பறக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடு. டே என்னடா அதுக்குள்ளார ஜட்டின்னு போகிறேன்டா போகிறேன். அண்ணா அதுக்கு நீ இப்படியே சூடாக இருக்காது மம்மே. சூறை விடலாம், கவலைப்படாத. நம்மளே பெரிய சிக்கோம். ஜாக்சன்லாம் நம்மளுக்கு கை வந்த கலடா அவன்லாம். சரி ஓகே, கிளம்பிட்டியா? டேய், நான் இன்னும் பேசியே முடியலடா. அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கியோ? இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன்,
டேய் ஜாக்ஸா, இங்கே தாண்டா இருக்கான் ஜங்குக்கு அப்படின்னு கை காட்டி விட்டு, ஃபன்னு மச்சான் நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட போகிறேன் பார்த்துக்க. டேய் சின்சா, ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன், நல்லா பச்சை பச்சையாக வருது. உனக்கு தெரியும்ல இந்த ரிவெஞ்ச் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. மச்சான் அவன் பிள்ளைகா பையன்டா, பார்த்திக்கலான்டா, நீ விடு. சொன்னால் உனக்கு புரியாதுடா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இன்னொரு சைடில் பார்க்குறான். பார்த்தா அங்கே நீங்கள் அப்படியே அந்த பாத்வேல நடந்து போய்கிட்டே புலம்பிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. டேய் நடா, பார்வையெல்லாம் கொக்கி வேறு சைடு போடுது, நான் அது அப்படின்ட்டு சின்ஸும் அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா அங்கே நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கான். ஓஹோ நடா, வேலைக்கு நடுவில் பொண்ணு வந்தோடனே மயங்கி அப்படியே அவளை பார்க்குற போல. மாய வலையில் விழுந்துட்டியா? டே நீ இன்னும் போகலையாடா? மச்சான் மச்சான் போகிறேன்டா, ஆனால் நீங்கள் இருந்த அந்த பொண்ணை தான் சைட் அடிக்க போகிறேன்னா என்னால் நம்ப முடியலையே. சரி விடு மச்சான், ஜாலியாக இருன்னு சொன்னேன், ஆனால் இந்தளவுக்கு இல்லைன்னா சரி நான் போகிறேன். அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்கிறா, நான் இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேன் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி. அதெல்லாம் அந்த மாதிரி வேணா, நீ கிளம்பு. நான் இப்போ ஒர்க்கை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், வேறு இதை பற்றியும் யோசிக்க கிடையாது. அப்படியா, சரி சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அப்படியே லாஸ்ட்டாக ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். எங்கே ஜங்குக் அப்படியே எல்லாமே அமைதி ஆகிடுது. அப்போ உங்களை தான் பார்த்துட்ருக்கான். எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா? எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு எதுவுமே பிடிக்கல, என் லைஃபே பிடிக்கல. இவது இவ்வளோ வெண்டப் ஆயிட்டுருக்கா? யார் இவ? நைட் டைமில் இப்படி தான் நடந்து வந்துட்டுருப்பாளா? அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்காளா? இல்லை மாஃபியாஸ்னால் பயம் விட்டு போச்சா? எமிலி, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், நீ சொன்ன மாதிரி நான் பைத்தியம் பிடிச்சி இதே ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். எதுக்கு இவ்வளோ கத்துறா? ஜாக்சனுக்கு தெரிஞ்சதுன்னா மாட்டிக்க போகிறோம். சார் அந்த பொண்ணு இங்கே இருக்கிறது டேஞ்சர், அந்த பொண்ணை கொஞ்சம் தூரமாக நான் அனுப்பி வச்சுட்டு வரவா? இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா வெண்டப் ஆகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. எமிலி, நான் இருந்தால் தானே இதெல்லாம், எனக்கு செத்துடலாம் போல இருக்கு எமிலி. எனக்கும் அப்படி தான் இருக்கு, ஆனால் அது இன்னும் சாகக்கூடாது. நம்மளே சாகணும்னு நினைக்க வச்சவனா அவனை போட்டு தள்ளணும். இவன் எப்படி இருக்கா? பிடிக்கவே இல்லை. இல்லைனா நான் வேணா மாஃபியாவாகிட்டா அந்த மாதிரி ஏதாவது, அப்போ நான் போய் அவனை கொல்லலாம்ல, நல்லா டிஷ்ஷும்னு நான் அவனுக்கு குத்து போகிறேன். ஏய், நடக்கிற காரியத்தை பற்றி பேசுடி. நீ மாஃபியா ஆக போறியா? நீ மாஃபியா ஆக போறியா? உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? ஆமாம், நான் மாஃபியா ஆக போகிறேன். ஆயி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு ஜாலியாக இருக்க போகிறேன். எமிலி, நீயே சொல்லு, நம்மையே சாகணும், நம்மளை சாகணும்னு நினைக்க வச்சவனை தானே சாகடிக்கணும். ஆமாம் கரெக்டு தான், இப்போ தான் கரெக்டாக பேசுகிற. ஹே வயன், நீ எப்படி இப்படி மாறின? உனக்கு இவ்வளோ தைரியம்லாம் இல்லையே. உனக்கு டீம் லீட் கிட்ட பேசுகிறதுக்கே தைரியம் இல்லை, இதில் மாஃபியாவாக போறியா? என்ன தீபாவளி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுடுன்னு சுட போறியா? தீபாவளி துப்பாக்கி வச்செல்லாம் எப்படி சுட முடியும்? ரியல் கன் வேணும், அதை வச்சு தான் சுட முடியும். அதை வச்சு நல்லா டப்புன்னு சுடணும். அப்படி சுட்டுட்டு வேற என்ன பண்ண போகிற? அப்படி சுட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு அப்புறம் வேற என்ன பண்ண போகிற? அப்புறம் வேற என்ன பண்ணுவேன்? ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போய் நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இதுக்கு தானா? இதுதான் உன்னோட லைஃபோட பர்சியூவா? என்ன இவ்வளோ மொக்கையாக இருக்கா? இதுக்கு தான் இதெல்லாம் பண்ண போறியா? ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா நீ? ஐஸ்கிரீம்னா அவ்வளோ ஒன்றும் டம்மி கிடையாது. நான் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவி விட்டு நிறையா ஸ்கூப்ஸ் சாப்பிடுவேன். இதை பற்றியும் யோசிக்காம. க்யூட்டாக இருக்குடி, பிடிச்சிருக்கு. சார், இதுக்கு மேலே இந்த பொண்ணு இங்கே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் அந்த பொண்ணை போய் விட்டுட்டு மட்டும் வந்துடுறேன் சார். சரி போங்க. அந்த பொண்ணு யாருன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இவ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது.
அப்படின்னு நினச்சிட்டேன். அவன் அப்படியே பீரை சிப் பண்ணிக்கிட்டே அங்கே உட்காந்துருக்கான். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆ என்ன? நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது. டைம் என்ன ஆகுது? உங்கள் வீட்டுக்கு போகிற வேலையை பாருங்க. ஆ ஓகே சார். இதுக்கே பயந்துட்டா இவன் மாஃபியா ஆக போகிறாளா? ஏய் வாய் மட்டும் தாண்டி நீ, வேறு எதுவுமே இல்லை. நோ, அங்கே பாருண்ணா, இவன் யாருன்னு தெரிதா? இது எங்கள் கேங்கில் இருப்பான்ல ஜங்குகே, எங்கள் எக்ஸ் லீட்ரு, அவனோட மேனேஜர்னா. இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? டேய் அதான் எனக்கும் தெரில. இவன் இங்கே இருக்கானா கண்டிப்பாக ஜங்குக்கும் இருப்பான். அவன் எங்கேயாச்சும் நம்மளை பார்த்துட்டு இருப்பான். நோ, பயமாக இருக்குண்ணா. வேணாண்ணா, என்னை எங்கே இறக்கி விட்டுருண்ணா. டேய் வாடா போகலாம். ஜங்குகண்ணாக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளால அவர் கேங்கில் இல்லை, எந்த கேங்லேயும் இருக்க முடியாது. முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பார்ரா. டேய் ஜாக்சன் அண்ணா இருக்கும்போது உனக்கு எதுக்குடா இவ்வளோ பயம் வருது? விட்றா, நான் பார்த்துப்பாரு. நான் பார்த்துப்பீங்களா? நான் இருக்கும்போது அதாண்ணா, நீ எதுக்கு பயப்படுற? நான் பார்த்துக்கிறேன்டா. ஜங்குகண்ணா அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நீ திரும்ப காரை விடு. ஆனால் ஸ்ட்ரெயிட்டான வழியில் இல்லை, நான் ஒரு வழி சொல்கிறேன், அந்த வழியில் விடு. ஓகேண்ணா, விட்டா போச்சு. என்னண்ணா கிராஸ் வேல போய் ஜங்குக கையங்கலமாக பிடிக்க போகிறீங்களா? ஆமாடா, இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளும் பெரிய கைன்னு காட்டிக்க முடியும். என்னங்கிற? ஆமாண்ண, நீ சூற விடுண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இன்னொரு வேலை அந்த காரை திருப்புறான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. நான் போனதுக்கப்புறமா நீங்கள் செத்துட்டீங்கண்ணா. ஆ நான் சாவேண்ணா? என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாது மேம். கொஞ்சம் முன்னாடி போங்க. ஆ எம்எல்ஏ உனக்கு கேட்டுச்சா? வயன், நீ எங்கே மாட்டிக்கிட்ட? அப்படியே பேசிக்கிட்டு ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டியா? ஹே அப்படியெல்லாம் இல்லடி, நான் டெய்லி வேலை முடிஞ்சிட்டு நைட்டில் நடந்து வருவேன்ல, அந்த இடம்தான். அப்புறம் எப்படி? அவங்க எப்படி சொல்கிறாங்க? சரி நீ கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து வா. அத்தியாடா, நான் சொன்ன மாதிரி தான், அது ஜங்குகோட காரு. ஆமாண்ணா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. ஜங்குகோட கார் தான்ண்ணா அது. டே எனக்கு பயமாக இருக்குடா. ஜங்கு கண்ணாக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம சூற விடுறோமோ இல்லையோ, நம்மள அவர் காய போட்டுருவார்ரா. டேய் அடங்கிட்டு உட்கார்றா, நம்ம ஜாக்சனை நான் பார்த்துக்குவாரு. டேய் நீ எதுக்குடா இவ்வளோ பயப்படுற? நான் உங்கள் ஜங்கு கண்ணாவை கொன்னுட்டா அப்புறம் எவனாவது வந்து தடுப்பானா? நான் என்னண்ணா சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணை வெளியே எடுக்கிறான். நான் குறி பார்த்து சுடுனா, மிஸ் மட்டும் ஆயிட்டாரு, அப்புறம் நீ செத்த பார்த்துக்கோ. டேய் குறி வைக்கிறதுல தான்டா நான் கில்லி, அது அவனுக்கே தெரியும். விண்டோ வேற எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணி வர வச்சிருக்கான். நல்லா பாயிண்ட் பண்ணி சுடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணி அப்படியே சுட்டாடுறான். ஜங்குக்கு அப்போ ஷாக்டாக திரும்பி பார்த்தா அங்கே ஜாக்சனோட கார் நிற்குது. பார்த்தா கண்டுபிடிச்சிட்டியா? டேய் உன்னை நானே கண்டுபிடிச்சி நல்லா பேத்தெடுக்கணும்னு தான் நினச்சேன். என் கண்ணு முன்னாடியே வந்துட்டல, இதுக்கப்புறம் சாவி என் கையிலடா அப்படின்னு ஜங்குக் நினச்சிட்டு அவன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து நிற்கிறான். நினச்சேன்டா உங்கள் அண்ணன் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டான். அவன் ஒரு விஷ ஜந்து. இந்த டெட்டால் விளம்பரத்துலலாம் ஒரு 2 கிருமி மட்டும் டிங்கு டிங்குன்னு ஆடும் தெரியுமா? அதில் ஒன்று இவன், இன்னொன்று சின்ஸு. அவன் எங்கே போனான்? இவன் மட்டும் தனியாக இருக்கான். அவன் வேற எங்கேயோ போய் சுற்று போடுறானோ? ஆமாண்ணா, இருந்தாலும் இருக்கும். நாங்கள் அப்படியே கண்ணை எல்லா சைடும் சுற்றி 360 ஆங்கிளில் வச்சு பார்க்குறோம். அதுக்குள்ளார நீ ஜங்குக முடிச்சிருண்ணா. சின்ஸு கூட பரவாயில்ல. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது. அவனோட ஹிப் ரீஜனில் தான் புல்லட் பட்டிருக்கோம். அவன் அப்படியே ஒரு ஹேண்டை அப்படியே அவன் ஹிப் பக்கத்தில் வச்சுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டில் அப்படியே பார்க்க முடியாமல் ஒரு மாதிரி டிஸியாக அவனுக்கு ஆகுமே அப்படியே அவன் புல்லட்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓத்தா நீ செத்துட்டடா. உங்களுக்கு இங்கே புல்லட் சத்தம் கேட்ட உடனே நீங்கள் பயந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. யார் இது சார்? ஐயோ சாரியாக சுட்டுட்டானுங்க. நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக என்னையும் கொண்டுருவானுங்க. மேம் இங்கேருந்து சீக்கிரமாக தப்பிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அவன் அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடுறான்.
ஏ, இருங்க. அவருக்கு புல்லட் ஷூட் ஆயிருக்கு. எப்படி ஓட முடியுது உங்களால்? அவர் உயிர் போயிடுச்சுன்னா? எமிலி, கேட்டுச்சா? வயன், எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. அவர் சொல்கிறது தான் கரெக்டு. அங்கேருந்து ஓடிடுறி. எப்படி எமிலி? என் முன்னாடி பாவம் இல்லை அவர். ஏய், பாவம் பார்க்குற நேரமா இது? அவர் சொன்னது கரெக்டாக தான் போச்சு. வயன், இங்கேருந்து ஓடிரு. ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குடி. வயன், நீ செத்து போயிடுவடி. ஆ, அப்படியா? செத்து போயிடுவேனா? ஆமாடி, அங்கேருந்து போயிடு. ஆ, சரிடி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எமிலியோட ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஆப்போசிட் சைடில் அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஜங்குக்கை திரும்பி பார்த்தா இவரை யாருன்னே தெரில. பட் ஆனால் இவர் இப்படியே விடவும் மனசு வரல. அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஓடாமல் ஜங்குக் நோக்கி தான் ஓடி போயிட்டுருக்கீங்க. டேய் ஜாக்ஸா, ஒளிஞ்சிட்ருக்க வெக்கமா இல்லை? வெளியே வாடா. டேய், நீ தாண்டா ஒளிஞ்சிட்ருக்க இன்னொரு ஆப்போசிட் சைட் ஆஃப் காரில். முன்னாடி வந்து நில்றா. அவ்வளோ தைரியமாக இருந்தா என்ன? பயந்துருச்சு போல சிங்கம். அது சிங்கமாயிடுச்சு போல. ஆமாண்ணே, ஜங்குக்கு பவரையே இழந்துட்டான். என்னைக்குடா நான் பவர் இழந்திருக்கேன்? டீ ஜாக்ஸா, சாவு போறடா என் கையில். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஓகேயா? என் கூட வாங்க. இங்கே இருக்காதீங்க, உங்களுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆகுது. ஏய், நீ என்னடி இங்கே பண்ணிட்டுருக்க? டேய், அங்கே யாரோ புதுசாக வந்திருக்க மாதிரி தான்டா இருக்கு. அது சிஞ்சா இருக்க போதுண்ணே. 2 பேர்த்தையும் விடாதீங்க. எங்க எதுக்கடி நீ வந்த? ஆ, என் மேனேஜர் உன்னை துரத்தி விட்டுட்டு தானே இருந்தான். அவர் பயந்து ஓடிட்டாரு. என்னால் உங்களை விட முடியல. ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி விட முடியும்? நீங்கள் என்ன நம்புங்க, புரியுதா? எங்கே பாருங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க. ஆ, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு செகண்ட் என்னென்னு புரியாமல் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னை நம்புங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஆ, இப்படியே போனோன்னா ஹாஸ்பிட்டல் வந்துடும். ஹாஸ்பிட்டல் வந்துச்சுன்னா உங்களை காப்பாற்றிடலாம். ஆ, என் கூட வரீங்களா ப்ளீஸ்? நான் செத்தா கூட பரவாயில்ல, இவ சாவக்கூடாது. ஏய், காருக்குள்ளார ஏறு. ஆ, காருக்குள்ளார ஏறி. புரியல. பார்த்தா சொல்லிட்டே இருக்கேன், காருக்குள்ளார ஏறு. சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க காருக்குள்ளார. ஜங்குக்கு அவன் டிரைவிங் சீட்டில் உட்காந்து அப்படியே அந்த காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறான். டேய், அவன் எங்கடா போகிறான்? ஆ, பயந்து ஓடிட்டான்டா. நோ, ஜங்குக்கு இன்னும் சாவலைண்ணா. அப்போ நம்மளுக்கு சாவு கன்ஃபார்ம்னு கரெக்டாக தெரியுது எனக்கு. சீக்கிரமாக அவனை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சுட்டு தள்ளிடுனா. டேய், இவன் சொல்கிறதும் கரெக்டாக தாண்டா இருக்கு. அவனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கடா. ஆ, சரிண்ணா, நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கார் எடுக்கிறாங்க. ஏய், அங்கே இருக்க ஃபோன் இட்ரி. ஆ, இதுவா? ஆமாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா பிளட் லாஸ் ஆகிருக்கு. நான் வேணா உங்களுக்கு இந்த காருக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து நான் ஸ்டிச்சஸ் போட்டு விடுவா? எனக்கு கொஞ்சம் தெரியும். உனக்கு தெரியுமா? லைட்டாக. சரி, பண்ணி விடு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டுறான். அந்த அளவுக்கு வேண்டாம், நீங்கள் லைட்டாக தூக்குனா போதும். ஏய், பார்த்தா நானே கார் டிரைவ் பண்ணுறேன். எப்படி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டன்ஸ் எல்லாம் அவுத்துட்டு அப்படியே அவனோட பேர் செஸ்ட்டை தான் காட்டுறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காருக்குள்ளார இருக்க ஃபர்ஸ்ட் எய்டை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு அங்கே முட்டி போடுறீங்க. ஜங்குக்கு அவன் நீங்கள் உட்காண்டிருக்க பொசிஷனை வியர்டாக பார்க்குறான். நாடி பண்ணுற? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் தப்பெல்லாம் எதுவும் பண்ணலை. ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன். நான் எதுவும் பார்க்கல. நீ எதுவும் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன? சீக்கிரமாக போடு, செத்துருவன் போல. சரி, ஓகே. பின்னாடி வர வந்துட்டே இருக்கானுங்களே. எப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஏய், உனக்கு நிஜமாலுமே ஸ்டிச்சஸை கரெக்டாக போட தெரியுமாடி? போட தெரியும். சீக்கிரமாக போட்டு விடுறேன்.
சீக்கிரமாக போடு அப்படின்ட்டு அவன் அமைதியாக உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் மெதுவாக ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கீங்க. வலிக்குதா? லைட்டா. சரி சீக்கிரமாக போட்டு விடுறி. எவ்வளோ நேரம் பிடிச்சி இழுத்து தைச்சிக்கிட்டே இருப்ப? அவ்வளோ பெரிய புல்லட்டாக இறங்குச்சு. ஆ இல்லை, டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சீக்கிரம். இப்போ நான் இதை உங்களோட ஹிப் ஃபுல்லாக ரோல் பண்ணி விடணும். அப்படியா? சீக்கிரமாக பண்ணி விடு. ஆ, நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணுறேன், பண்ணி விட்றி. ஆ, சரி ஓகே. இந்த காரை கொஞ்சம் அப்படியே ஓரமாக நிறுத்த முடியுமா? அப்போ தான் நான் அங்கே வந்து உங்கள் இடுப்பு ஃபுல்லாக சுற்றி அப்படியே கட்ட முடியும். ஏய், அதெல்லாம் பண்ண முடியாது. மோஷன்லேயே பண்ணு. என்ன? ஏய், டைனமிக்ஸு கைனட்டிக்ஸ் அதெல்லாம் தெரியாதா? இது தெரியுமே. அதெல்லாம் எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். நீ சீக்கிரமாக பண்ணு. இப்படி பண்ணால் என்னால் கரெக்டாக கட்ட முடியுமான்னு தெரியலையே. பண்ணுறி. சரி சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை wrap பண்ணுறீங்க அவனோட ஹிப்பை. அப்போ நீங்கள் அவங்க பக்கத்தில் க்ளோஸ்அப்பாக போகிறீங்க. உங்களோட ப்ரீத் அப்படியே அவன் மேலே படுது. அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஏங்க என்ன பண்ணுறீங்க? ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி ட்ரைவ் பண்ணுவீங்க? சாரிடி, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சா? இவர் ரொம்ப வியர்டாக தான் இருக்காரு. சரி, நான் பண்ணிட்டேன். அப்படியே கார் அந்த சைடு ஓரமாக நிறுத்துங்க. நான் என் வீட்டுக்கு போகணும். ஏய், கார் இப்போல்லாம் நிறுத்துகிற டைமே கிடையாது. என் பாரு, பின்னாடி அப்படியே விண்டோ சைட் பாரு. நான் எதுக்கு அங்கே பார்க்கணும்? அங்கே ஒரு கார் பின்னாடி துரத்திட்டு வருதா? துரத்திட்டு வர மாதிரி தெரில, ஆனால் நம்ம பின்னாடி தான் வருது. அது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது. நான் இப்போ மட்டும் காரை நிறுத்தினேன். பார்த்தா நீயும் செத்தா, நானும் செத்துட்டேன். ஆ, அப்படியா? உங்களை எதுக்கு அவங்க புல்லட் எடுத்து சுடணும்? ஏன்னா நான் ரொம்ப பெரிய மாஃபியா. அவனுங்களும் தான். மாஃபியாவா? ஆமாம், மாஃபியா தான். ஐயோ கடவுளே, குரங்க கிட்ட இருந்து மாட்டி பிசாசு கிட்ட மாட்டின கதையால இருக்குது. ஏய், என்ன நடுங்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மாஃபியா ஆக போகிறேன், எல்லாத்தையும் சுட்டு தள்ள போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம், அதுக்குன்னு அந்த கார் ட்ராவரை ஓப்பன் பண்ணு. அதில் என்ன இருக்குது? ஏதாவது ஜூஸ் வச்சுருக்கீங்களா? ஜூஸ் தான் மயிறு. ஓப்பன் பண்ணுறி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணா அவங்க 2-3 கன்று இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னே பயந்துட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. என்னது இதுங்க? தீபாவளி துப்பாக்கியா? தீபாவளி துப்பாக்கியா? ஏன்னா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிப்பு மாஃபியான்னு நினச்சிட்டியா? ஏய், அந்த கன் எடுத்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அவனை சுடு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் வராது. உனக்கு வருண்டி, நீ பண்ணு, இல்லைனா நீ செத்துருவ. ப்ளீஸுங்க, எனக்கு இதெல்லாம் வராது, விட்டா நான் அழுதுருவேன். ஏச்சி, இவ்வளோ தைரியமே இல்லாமல் இருக்க, எப்படி இப்போலாம் உன்னால் வாழ முடியுது? ஹலோ, அந்த அளவுக்குலாம் இல்லை. என்னோடய லைஃப்பை லீட் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப தைரியமான பொண்ணு தான். எப்படிங்க சடனாக ஒரு கண்ணு கொடுத்து சுடுன்னு சொன்னால் சுட முடியும்? அதுவும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பொண்ணால் என்னால் சுட முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்ல. ஓ அப்படியா? அப்போ நான் இப்போவே காரை நிறுத்தி அப்படியே உன்னை இறக்கி விட்டு போகிறேன், நீ சாவு. வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட கையை பிடிக்கிறீங்க. சங்கு காப்பா உங்களை தான் திரும்பி பார்க்குறான். சாரி, அப்படிலாம் பண்ணிடாதீங்கங்க, சாரிங்க. அப்போ அமைதியாக பொத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கன்னை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி அந்த கன்னெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணுறான். டேய், நாடா கையில் வெப்பன்லாம் வச்சுருக்கான்? ஆமாண்ணா, எப்பயுமே அவன் கண்ணோட தான் படுத்து தூங்குவான் தெரியுமா, பொண்ணோடலாம் தூங்க மாட்டான். அவ்வளோ பெரிய ஆளா இவன்? நான் மட்டும் அவன் சும்மா சாதாரண கன்று வச்சுருந்தா நான் AK-47 வச்சு தான்டா தூங்குவேன். அது மேலே காலை போட்டு தான் தூங்குவேன். அப்படியாண்ணா, நீ கெத்துண்ணா, நீ சூற விடுண்ணா. சரி, இப்போ பாரு எப்படி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அத்தா, எப்பயோ சின்ஸ்க்கு கால் பண்ணிட்டேன், இன்னுமா வரான் இவன்? என்ன பண்ணிட்டுருக்கான் மச்சான்? கரெக்ட் பர்சன் அட் தி ரைட் டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். அவன் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த காரை மூவ் பண்ணிவிட்டு, டேய் அந்த கன்னெல்லாம் தூக்கி போடு, நான் பார்த்துக்கிறேன். ஏய்,
அந்த ட்ராவில் இருக்கிற கண்ணெலாம் அவனுக்கு தூக்கி போடுறீ. ஆ எனக்கு பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இதை எப்படி தூக்கி வேற போட முடியும்? கீழே விழுந்துருச்சுன்னா? கீழே விழுந்துச்சுன்னா ஒத்தா நீ செத்துட்ட. ஒழுங்கு மாதிரி தான் தூக்கி போடு. டேய் நாடா, அந்த பொண்ணை சும்மா தான் பார்க்குறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு தூக்கி காருக்குள்ளாரே வச்சிருக்க மச்சான். மஜாதான். என்ன சொல்கிறாரு அவர்? ஏய் உனக்கெல்லாம் புரியாதுடி, சீக்கிரமாக தூக்கி போடு. சரி, இந்தாங்க. தேங்க்ஸ் செல்லம் அப்படின்ட்டு அவன் கண்ணை அடிச்சிட்டு, டேய் மச்சான் உன்னோட ஆள் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என் ஆள் அங்கே இருக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஜாக்சன் தானே, போய் நல்லா சப்பிக்கோ. டேய் இப்படி மட்டும் நீ சொன்னா நான் போக மாட்டேன்டா. டேய் சீக்கிரமாக போடா. அவனை கொல்லலாம் வேணாம், ஆனால் அவனை இப்படியே விட்டா கண்டிப்பாக நம்மளை சாவடிச்சிருவான். அவன் மேலே ஒரே ஒரு புல்லட் மட்டும் பாயிற மாதிரி பண்ணு. சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸை ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ஜாக்சனோட காருக்கு முன்னாடி தான் நிறுத்துகிறான். பார்த்தா இந்த கார் யாரோடதுடா? நான் இது சின்ஸோட கார்னா. அப்போது அந்த காருக்குள்ளார இருக்கிறது யாரா தெரியலையேண்ணா. அப்போ சின்ஸ் இதில் இருக்காருனா அப்போ அந்த காருக்குள்ளார இருக்கிற ரெண்டாவது ஆள் யார்? யார் யார் யார்? பிஎல் நடிக்கிற நாட்டுக்கட்ட ஹீரோ போலடா. எனக்கு பிஎல்னால் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அப்படியே ஒரு ஓரமாக நிறுத்துங்கண்ணா, நான் போய் அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டு வந்துக்கிறேன். இவனெல்லாம் எங்கேருந்துடா பிடிச்சிங்க? டேய் உங்களுக்காக தான் ஜங்குக்கு எண்ணெய் போடுறதுக்கு வரான், கொஞ்சமாச்சும் அமைதியாக இருங்கடா. கடைசியில் எண்ணெய் கவுத்து விட்டுட்டு நீங்கள் கலாபக்காதெல்லாம் நாடுவீங்க போலியா அவங்க கூட. நான் அப்படிலாம் பண்ண மாட்டோண்ணா, நாங்கள் எப்பயுமே உன் சைடு தான். ஃபஸ்ட்டு நீ சின்ஸை தூமச்சாலே அப்படி பண்ணுண்ணா, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பண்ணுறேன். டேய் சின்ஸா அடங்கோத்தா, டேய் நீங்கள் பேசியே அரை ஒன் ஷாட்டை முடிச்சிடுவீங்க போலியே. என் மச்சானுக்கு இப்போ தான் ஆள் செட் ஆகிருக்கு, அவ்வளோ தைரியம் இருக்கணும். அப்போ இந்த தாய் பையன் கூட இவன் நல்லா அப்படியே உரசிக்கிட்டு இருக்கானோ. டேய் அவன்லாம் அப்படி கிடையாதுடா, அவன் ஸ்ட்ரெயிட்ரா, எனக்கு நல்லாவே தெரியும். என்னண்ணா நீ அவங்ககிட்ட கேட்டிருப்ப போல, அதனால தான் தெரியுது போல. ஒத்தாட்டி மூடிட்டுறா, ஒழுங்கு மாதிரி தான் அவனை சுடுற வேலைக்கு பாருங்க. கவலையப்படாத, இப்போது ஆக்ஷனில் இருக்கும். இவனுங்களெல்லாம் சீக்கிரமாக சுட்டுருவேண்டா. ஆனால் நீ மட்டும் என் ஜங்குக்கு முழுசாக வேணும். என்னடா அப்போ நிஜமாலுமே உனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கு போல. டேய் அப்போ நான் சேஃபுடா, நீங்கள் தான்டா பார்த்து பழச்சிக்கோங்கடா. நான் இப்படி கடைசியில் நீ கவுத்து விட்டு கலாபக்காதெல்லாம் நீ அவங்க கூட ஆட போகிற போல. எங்களை மட்டும் விட்டுறாதண்ணா. பாய்ஸ் டேக் ஆக்ஷன், உங்களை எப்படியாவது காப்பாற்றிக்கோங்க. டேய் அதுக்குன்னு உன் மேலே புல்லட் இறங்க மாட்டேன்லாம் கிடையாது, நீ தாண்டா ஃபஸ்ட்டு. அடங்கோத்தாடி அப்படின்ட்டு அவன் கண்ணை எடுக்கிறான். சின்ஸ் அவன் எல்லாத்தையும் சுட்டுட்டு, நான் செல்லம் ஜங்கு கூட பேஸ்மெண்ட்டில் ஓடி ஓடி விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? டேய் நான் விட்றா, உன்னெல்லாம் விட முடியாது பேபி. டேய் சின்ஸா என்னை விட்டுட்டேன்னா நான் போயிடுவேன். நான் உன்னை விட்டுட்டேன்னா நீ போயிடுவேன், ஆனால் ஜங்குக்கு உன்னை விட்டுட்டா நீ மேலோகத்துக்கே போயிடுவடா. அதுதான் கிரேட் எஸ்கேப்பு. ஏன்னா எப்படியோ நீ இந்த உலகத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோ, தேடி வந்து ஜங்கு கண்டிப்பாக திரும்ப வெட்டுவான். என்னங்கிற நீ பண்ணதெல்லாம் அந்த மாதிரி. அத்தாடி ஜங்குக்கு அவனோட கேங் ஆளுங்களே போட்டு தள்ளுற அளவு வந்துட்டான்டா. எல்லாம் உன்னால தான். எவ்வளோ தைரியம் இருக்கணும் எங்கள் கேங்குள்ளாரையே பூந்து எங்கள் பசங்களே நீ எடுப்ப. இவனுங்கெல்லாம் துரோகிங்க, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் முதல்ல முடிச்சு விடணும். டேய் வாடா. சின்ஸ் அவனை சாக மட்டும்தான் அடிக்கலை, பட் ஆனால் அவனை நல்லா ஹர்ட் பண்ணியிருந்திருப்பான். அவனோட பாடியிலையுமே நிறையா பிளட் லாஸ் ஆகுது. அவன் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாகிற ஸ்டேஜில் இருக்கான். சின்ஸ் அப்படியே அவனை தூக்கி அவனோட காரில் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து எஸ் ஆகிடுறான். ஏய் யாருங்க இது? என்ன இடம்? நீங்கள் பாட்டுக்கு என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்கள் பாருங்க, என்னை என் வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க. அப்படிலாம் விட முடியாதுடி. நம்ம 2 பேரும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம்ல. என்ன க்ளோஸ் ஆனோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் க்ளோஸ் ஆகலே. இங்கே பாருங்கள், என் பக்கத்தில் வராதிங்க, அப்புறம் உங்களோட ட்ராவல் இருக்கிற கண்ணை நானே எடுத்து டொப்புன்னு சுட்டுருவேன். அப்படியா? நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு கண்ணை அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறான். இது கையில் புட்ரி. இல்லை வேண்டாம். ஏய் புட்ரி. அப்படிதான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ. எங்கே சுட போகிற? தலையிலையா இல்லை என்னோடய ஹார்ட்லேயா இல்லை வயிற்றுலையா இல்லை அதுக்கு கீழேயா?
சி, நான் சுடவே இல்லை, என்னை விடுங்க. ஏய், நான் கன்னை செஸ்ட்டுக்கிட்ட தானே வச்சுருக்கேன். வேற எங்கேயாவது வச்சேனா? ஆ, நான் வச்சதை உன் வாயில் வச்சிட போகிறேன். புரிதா? நீங்கள் என்ன வேறு மாதிரி பேசுகிறீங்க? ஸ்ட்ரைட் மீனிங்கில் தாண்டி பேசுகிறேன். ஒருத்தன் ஏன் மேனேஜரே ஓடிட்டான் உயிருக்கு பயந்து. நீ எதுக்கிடி அங்கே வந்து என்னை காப்பாற்றின? நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் உனக்கு ஒன்று தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. மேபி சில நியூஸில் என்னோடய மூஞ்சி மட்டும் பார்த்துருப்ப. அதுவும் அந்த நியூஸு ஒரு நாளில் டேக் டவுன் ஆயிருக்கும் எங்களோட டீம்னால். அப்புறம் எங்கே செல்ல உன்னை பார்த்த? எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு? அங்கே யாராக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பாங்க. எனக்கெல்லாம் ஹியூமனிட்டி இருக்குது. அப்படியா? ஸோ க்யூட்ரி. என் கண்ணத்தை பிடிக்காதீங்க. அப்புறம் வாரணத்தை பிடிக்கிறது. கீழே 2 அழகா இருக்கு, அது பிடிக்குவா? என்ன? ஏய், உன் கையா சொன்னேன்டி, ஹோல்ட் பண்ணிக்குவான்னு கேட்டேன். ஓ, எல்லாத்தையும் டபுளாக பேசிட்டு அப்புறம் எப்படி தப்பான்னு நினைக்காம இருக்க முடியும்? நீ நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சரி வா. நீங்கள் கூப்பிட்டீங்களா? என்னால் வர முடியாது. இது என்ன ஏரியா, என்ன இடம்னு கூட எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய மேன்ஷன் இருக்குங்கிற காரணத்துக்காக உள்ளே வர முடியுமா? நான் வர மாட்டேன். ஏய், நீ உள்ளே வந்தனா நீ சேஃப். வெளியே போனேன்னா திரும்பவும் அவனுங்களாம் இருக்கானுங்களா இல்லை செத்துட்டானுங்களான்னு தெரில. உயிரோட இருந்தானுங்கன்னா நீ செத்துருவ. என்னங்கிற? அப்போது உன்னோட இஷ்டம்டி, நான் போகிறேன். எனக்கு சாக வேண்டாம். நான் சும்மா தான் எம்எல்ஏக்கிட்ட அப்படி சொன்னேன். எனக்கு சாக வேண்டாம். நம்ம வேணாம் எம்எல்ஏக்கிட்ட கேட்டு பார்க்குவோமா? இல்லைனா போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பேக்கில் இருக்கிற ஃபோனு தான் அப்படியே எடுக்கலான்னு பார்க்குறீங்க. பட் பார்த்தா அந்த காருக்குள்ளார உங்களோட பேக்கே இல்லை. எங்கே போச்சு? ஏய், அதுதான் தேடிட்டுறியா? ஏன் பேக்கு? அப்புறம் இங்கே நடந்ததெல்லாம் ஃபோன் கிடச்சி போலீஸ்கிட்ட சொல்லிட்டேனா நானும் தானே மாட்டுவேன். நானும் மாஃபியா தானடி. நீ காப்பாற்றினவனை நீயே மாட்டி கொடுப்பியா என்ன? நீங்கள் மாஃபியான்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை காப்பாற்றிருக்க கூட மாட்டேன். ஆமாம், நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கணும். சரி, சீக்கிரமாக உள்ள வாடி. வரலையா? இந்த ஃபோன்லாம் தேவைப்படாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் இருக்கிற ஃபோனை அப்படியே கீழே தூக்கி போடுறான். அந்த டிஸ்பிளேவே உடையுது. என்ன பண்ணுறீங்க? ஐயோ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேவ் பண்ணி இந்த ஃபோனை வாங்கின தெரியுமா? இது இவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இப்படி போட்டு உடைக்கிறீங்க. வாங்கி கூட கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும். ஏய், இந்த ஃபோனை விட நான் காஸ்ட்லியாக உனக்கு வாங்கி தரேன்டி, எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் அதை மிதிக்கிறான். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணாதீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இதை விட காஸ்ட்லியாக வாங்கி தரேன்னு. நீ உள்ளே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கும் வேறு வேயே இல்லை. ஸோ அதனால் நீங்களும் உள்ளே போகிறீங்க. இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு. செத்தரலான்லாம் பேசக்கூடாது பேபி. அதுக்கப்புறம் நீ ஒன்று சொன்னல, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுதான் உண்மையும் கூட. நம்ம சாகணும்னு நினைக்கிறவனை தான் முதல்ல நம்ம போட்டு தள்ளணும், புரியுதா? அப்படின்ட்டு அவன் அப்படியே அழகா உங்கள் முன்னாடி இருக்கிற ஹேரை பின்னாடி டக்குன்னு பண்ணிவிட்டு, மாமாவுக்கு இப்போ வேலை இருக்குது, நான் போகணும். நீ போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் பெரிய காட்டு இருக்குது, அங்கே படுத்து தூங்குன்னா போடி. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என் வீட்டுக்கு போகிறேன் ப்ளீஸ். இதுக்கப்புறம் நீ நினச்சாலும் போக முடியாதுடி. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி உன்னை பிடிச்சிருச்சு. உன்னெல்லாம் அப்படி விட முடியாது. இல்லை போ. சொல்கிறத கேட்டா ஜாக்சன் இல்லை, நானே உன்னை உயிரோட விடுவேன், அவங்கிட்ட இருந்து காப்பாற்றுவேன். ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா எப்படி ஜாக்சன் கெட்டவனோ அதே மாதிரி நானும் கெட்டவன் தான். உன்னை போட்டு தள்ளுறது கூட தயாராக இருப்பேன். அதெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். நான் பண்ணுறத மட்டும்தான் சொல்லுவேன், சொல்கிறத மட்டும்தான் பண்ணுவேன். ஒன்று சாவடிப்பேன், இல்லைனா அதுக்கு முன்னாடி ஒன்று முடிச்சு விட்டு அதுக்கப்புறமா சாவடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்போ வேணாலும் நான் சாகடிப்பீங்களா? ஏய், நான் சொல்கிறத நீ கரெக்டாக கேட்டேன்னா உனக்கு அவ்வளோலாம் அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் வரலாம். யாருக்கு தெரியும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கணும்?
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலேருந்து கீழே பார்த்துட்டு அப்படியே லிப் பைட் பண்ணி ஸ்மோக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்? என்ன நடக்குது? எங்கே என்ன என்ன இடம்னே தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? என் ஃபோன் வேற போச்சு, பேக்கும் அவன்கிட்ட, அதில் ஒன்றுமே இருக்காது என் ஃபோனை தவிர. இவள் பேக்கில் என்ன ஃபுல்லாக மேக்கப் கிட்டா இருக்குது. எவ்வளோ மேக்கப்னா பிடிக்குமோ, எத்தனை லிப்ஸ்டிக் வச்சுருக்கா. இதெல்லாம் அப்புறம் நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் இவளுக்கு, ரொம்ப பிடிச்சதுண்ணா அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே அந்த பேக்கை அப்படியே டெரஸ் போயிட்டு தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவளுக்கு கிடையவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே ஃபோன் எடுத்து கால் பண்ணான். டே மச்சான், எல்லாம் ஆள் பக்காடா, ரோடு ஆல் கிளியர், அந்த பசங்களெல்லாம் முடிச்சு விட்டு ஜாக்சனை மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படி கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். பேஸ்மெண்ட்லலாம் பக்காவாக ரெடி பண்ணுறடா, அவனை இன்றைக்கே முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம். ஓகேடா, சீக்கிரமாக கொண்டு வா, நானும் அதுக்கு தான் வெயிட்டிங். எல்லா விதமான சித்திரவாதையும் அவனை அனுபவிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாம் ஆள் பக்காவாக ரெடி பண்ணிடுவேன். சரிடா, வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் கால் கட் பண்ணிடுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே அந்த டெரஸில் நின்றுட்டு உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். அவனுக்கு அதுதான் மைண்டில் வந்துட்டே இருக்குது. என் மேனேஜர் தள்ளி கூட ஓடிட்டான், நீ எதுக்கடி வந்து என்ன காப்பாற்றணும்? இந்த உலகத்தில் நம்மளை நம்புகிற மாதிரி, நம்மளுக்கு ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஒருத்தங்க இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. நீ அப்படி வந்து நிற்கும் போதே என்னோடய ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்ட. உனக்கு பிடிக்கலைனாலும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், பட் ஆனால் நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்குள்ளாரே அப்படியே ப்ளஷ் ஆகி சிரிச்சுக்கிறான். அப்படியே சென்ஸ் வந்திருப்பான். வந்த உடனே பேஸ்மெண்ட்டுக்கு ஜங்குக்கும் போயிட்டு ஜாக்சனை வச்சு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பான் ஜங்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி மார்னிங் ஆகுது. நீங்கள் இப்போ தான் கண் முழிக்கிறீங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஸ்டூல் போட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்து ரசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். அவனோட ஷர்ட் ஃபுல்லாக ப்ளட்டு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே? ஏய், எந்திரிச்சிட்டியா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லவே இல்லை. நானும் இங்கே வந்து உன்னை எழுப்பி விட்டா நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேல. தூங்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? இப்போ ஏன் பக்கத்தில் வரீங்க? ஏய், உன்கிட்ட கேட்குறதுக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்குடி. எனக்கும் நிறையா இருக்குது. என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? நான் வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் முடியாது. முடியாதா? ஹலோ, நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பார்க்குறீங்களா? பண்ணுடி, நானே கால் பண்ணி தரேன் போலீஸ்க்கு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணு. ஆமாம், நேற்று என் மேனேஜரே என்னை தவிக்க விட்டு போயிட்டான். நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா? ஐயோ, அதான் சொன்னேன்ல, யாராக இருந்தாலும் ஹியூமனிட்டி இருந்தால் அவங்க அங்கே இருந்து காப்பாற்றிருப்பாங்க. நான் ஒரு பைத்தியக்காரி, எம்எல்ஏ சொல்லும் போதே அங்கேருந்து ஓடி இருக்கணும். உங்கள் மேனேஜர் போனால அந்த மாதிரி நானும் போயிருந்துருக்கணும். பைத்தியக்காரி அங்கே நின்று உங்களை வேற காப்பாற்றுறங்கிற பேரில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எனக்கு இதெல்லாம் எமோஷ்னலி வீக் தெரியுமா? நான் அழுதுருவேன். அழு, யார் வேணான்னு சொன்னா? அழுகிறதும் சிரிக்கிறதும் உன்னோட இஷ்டம்டி. ஆனால் எனக்கு என்னமோ நான் விடணும்னு தோணலை. ஏன் விடணும்னு தோணலை? ஏன்னா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். இங்கே பாருங்க, உங்கள் பேர் என்ன? ஜங்குக். ஜங்குக், நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதில்ல? ஆமாம், தெரியாது. நீ யாருன்னு தெரியாது. நீயே சொல்கிறியா இல்லை நானே இன்டெரக்டாக கண்டுபிடிக்கணுமா? எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அட எங்க, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். இங்கே பாருங்க, என்னை இப்படியே பாவப்பட்டு விட்டுட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் அம்மா அப்பா தேடுவாங்க. ப்ளீஸுங்க, இந்நேரத்துக்கு அவங்க போலீஸ்க்கே போயிருப்பாங்க. என் அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க தெரியுமா? அப்படியா? அப்போது ஃப்யூச்சர் மதர் இன்லாக்கும் ஃபாதர் இன்லாக்கும் நியூஸ் அமிச்சிட்டா போச்சு. நீ எதுக்கு டார்லிங் எதுக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்க? மாமனோட கொஞ்சிட்டு இருக்காமா, இவ்வளோலாம் ஃபீல் பண்ணாதடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மோக் பண்ணுறான்.
உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நேற்று தான் என்னை பார்த்தீங்க, இதில் வேற நிறையா திட்ட தான் செஞ்சீங்க. அப்புறம் எப்படி? இங்கே பாருங்க, எனக்கு உங்களை பிடிக்கல. பாருடா, நீ தான் முதன் முறையா என்கிட்ட பயப்படாமல் இப்படி பேசுகிற. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் தானே பயப்படுறதுக்கு. ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நேற்று நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஏதோ பெரிய டேஞ்சரான ஆளுன்னு. அப்படியா? ஆனால் கவலைப்படாதடி, உனக்கெல்லாம் நான் டேஞ்சர் கிடையாது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிக்கணும். உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் எனக்கெல்லாம் பாருங்க கூஸ் பம்ஸ் வருது. அப்படியா? ஆ ஆ பாரு, நீ அந்தளவுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நான் உனக்கு பக்கத்தில் உட்காந்து இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கேன்னா உனக்கு புரிய வேணாமா? எனக்கு புரிஞ்சுக்கவும் வேண்டாம். ஓ, நீ அப்படி நினைக்கிறியா? இப்போ உனக்கு புரியும் பாரு. இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க? பகலில் வந்து உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா புரியும்ல நான் என்ன சொல்ல வரேன்னு. அதில் வேண்டாம், தள்ளி போங்க. ஏய், நீ தள்ளி விட்டா நான் போயிடுவேனா? ஆ வேண்டாங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டுட்டே வந்துருக்கிறது. ஏய், நான்லாம் நல்லவன் கிடையாதுடி. என்கிட்ட இந்த நல்ல நல்ல விஷயமா இருக்கிறதுலாம் கேட்காத, எனக்கு அதெல்லாம் வரவும் வராது. இப்போது ஃபோகஸ் ஆன் தி லிப்ஸ். ஐயோ, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. வயன் அவன் மட்டும் கிஸ் அடிக்கிறதுக்கு வந்தால் சப்புன்னு ஒன்று வெயிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சங்குக்கு அவன் எதுவுமே பண்ணல, உங்களை பார்த்து அவனுக்கு ஒரு ஸ்மைல் வருது. இவன் நிஜமாலுமே பேகு தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, யார்? சார், நம்மளுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மிஷன் வந்திருக்கு சார். டேய், நானே இப்போ தான் காதல்னு ஒரு விஷயத்தையே ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். எவ்வளோ பெரிய சாப்டர் தெரியுமா? இப்போ வந்து கரெக்டாக சொல்கிறீங்களேடா. சார், ப்ளீஸ் சார், நீங்கள் வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா தான் முடிக்க முடியும். சரி சரி வரேன் சார், இப்போவே வாங்க சார். சென்சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியா? சரி, அப்போ பார்த்தாலும் வேலை வேலைங்கிறானுங்க. ஏய், எனக்கு வேலை இருக்குடி, நான் போகிறேன். என்னை இங்கேருந்து வெளியே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. எப்பாரு, எனக்கு ஒர்க் இருக்குது சரியா? நான் எப்போ வருவேன்லாம் தெரியாது. நான் வந்ததுக்கப்புறமா திரும்ப இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நாள் ஆகும்டி, எவ்வளோ நாள்னு எனக்கே தெரியாது. அது வரைக்கும் இங்கே இருன்னா போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். ஸோ கொஞ்ச நாள் ஆயிருந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு போனதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். நீங்கள் அங்கேருந்து எவ்வளவோ டைம் அப்படியே இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு தப்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் யாருமே விட்டுருந்துருக்க மாட்டாங்க, சொன்னாலும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஜங்குக்கு அவன் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்குள்ளார என்டர் ஆகுறான். சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. உங்களுக்கு ட்ரிப்பெல்லாம் நல்லா போச்சா? என்ன பண்ணுறது, எனக்கு வாயினா தான் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்தது. ஆனால் மிஷன்லாம் பக்காவாக முடிச்சிட்டேன். டே மச்சான், பார்த்து ஒரு 2 நாள் கிட்ட ஆகுமா? அதுக்கப்புறமா நீயும் ட்ரிப்புன்னு இந்த சைடு வந்துட்ட. அப்புறம் எப்படிடா மிஸ் பண்ணுறீங்க? எனக்கு புரியவே இல்லைடா. அதெல்லாம் உனக்கு காதல்னால் என்னென்னு புரியாதுடா. டேய், என்னடா உன்னையே ஒருத்தி இப்படி பேச வச்சிட்டா? தப்பு மச்சான், தப்பு, பெரிய தப்பாக இருக்கே. நீ பண்ண க்ரைமில் இதாண்டா பெரிய க்ரைமு. டேய், மூடிட்டு போடா, எனக்கு வேற அவளை பார்த்தே ஆகணுமே. இப்படியெல்லாம் கீழே பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு மேலே கேட்குது. எவ்வளோ லேட்டாக வராங்க, எவ்வளோ நாள் ஆச்சு. எவ்வளோ நாள் நான் இங்கேருந்து போகணுன்னு நினச்சிருந்துருப்பேன் தெரியுமா? என்னோடய லைஃபே டோட்டலாக அப்சைட் டவுன் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கப்புறமா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். ஏய் ஒயின், என்ன யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்றிய? ஆனால் மிஸ் பண்ணியாடி அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜங்குக்கு அவன் உள்ளே வரான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறீங்க. நாடி ரொம்ப மிஸ் பண்ணியிருப்ப போல. என்னை இங்கேருந்து எப்போ விடுவீங்க? ஏய் காம் டவுன்ட்ரி, இப்போ தானே வந்திருக்கேன்.
வந்த உடனே நான் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா எப்போ நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஏதோ ஜெயிலுக்குள்ளார வந்த மாதிரி பேசிகிட்றீங்க. எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணது இப்போ எனக்கு எவ்வளோ ரெக்ரெட்டிங்காக இருக்குது தெரியுமா? ஏண்டா பண்ணோன்னு இருக்குது. ஏய் அதெல்லாம் விடு, ஒரு பெரிய மிஷனை முடிச்சுட்டு வந்துடுறேன் பாரு. என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது, அப்புறம் நிறையா கீரைலாம் இருக்குடி. நீ வா வந்து எனக்கு வாஷ் பண்ணி விடு. என்னை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது நர்ஸ் மாதிரி தெரியுதா இல்லை வேலைக்காரி மாதிரி தெரியுதா? என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களை பற்றி நீங்கள் ஒரு மாஃபியா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு விஷயம் போதும், எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட பிடிக்கல. எப்படி எப்படி உங்கள் கூட இருக்க முடியும்? நினச்சிங்களா நீங்கள்? இப்படி நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்துட்டா இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் கடத்தல்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாட்டு கடத்திட்டு வந்துட்டீங்க, அப்புறம் நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி ஒரு பொண்ணால் ஏற்றுக்க முடியும்? இவ்வளோ நாள் நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட கெஞ்சிருப்பேன்னு தெரியுமா? என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, எனக்கு என் அம்மா அப்பாவை பார்க்கணும், என் எம்எல்ஏ பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், நான் வேலைக்கு போகணும்னு. நான் வேலைக்கு போகிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போது எனக்கு வேலைக்கு போனால் போதும்னு இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் ஜங்கு? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏய் நீ இந்த அளவுக்கு ஃபீலாகி பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே ஆகலையே. இப்போ என்ன சொல்ல வர? நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கணும். அதை நீ ரெக்ரெட் பண்ணுற, என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒன்று எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுடி. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற ஒரே காரணத்துக்காகலாம் இல்லை. நீ ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா கூட ஏதாவது ஒரு வழியில் ஒன்று நான் பார்த்து பேசியிருந்திருப்பேன். நார்மலாக லவ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணியிருப்பேன். என்னோடய லைஃப்லலாம் அப்படி ஒன்று நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? எதிர்பாராமல் அந்த நீ பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருந்த, நான் காரில் ஒரு ஓரமாக அமைதியாக அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு ஒன்று பிடிச்சது லைட்டாக. பைத்தியக்காரி மாதிரி இருக்கும்போதே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் என்னை பைத்தியமாக போகிறேன்னு. ஆனால் நீ இந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு சுத்தமாக என்ன பிடிக்கலையா? ஐயோ சாமி, எப்படிங்க பிடிக்கும்? உங்ககிட்ட நான் நார்மலாக பேசியிருக்கேனா? ஜஸ்ட் லைக் சம்திங் லைக் அ டேட், எனிதிங்? எதுவுமே இல்லை. நான் உங்ககிட்ட பேசினதே ஒரு ட்ராஜடி மாதிரி தான். அப்புறம் எப்படி படிக்கலையான்னு கேட்குறீங்க? எப்படிங்க உங்களுக்கு தோணுது? எனக்கு இங்கேருந்து போனால் போதும், என்னை தயவு செஞ்சு விடுங்க. என்னை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓ சாரிடி, நான் கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமாகவே பண்ணிட்டேன். எனக்கு நான் பிடிச்சதுன்னு உடனே உனக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்காம அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அது தப்பு தான். சரி நீ போ, கிளம்பு. நீ போயிட்டு உன்னோட ஒர்க்கெல்லாம் பாரு. தேங்க்ஸ், இப்போ ஆச்சு புரிஞ்சுதே. இதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஏய் வைனே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? ஜங்கு கூட மேலே குஜால்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன்னு நினச்சா. எப்படி தான் இப்போல்லாம் பேச தோணுதோ, இவங்கெல்லாம் என்ன ஜென்மோன்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. டேய் நாடா அவள் பாட்டுக்கு போகிறா, எதுவுமே சொல்லாமல் வெளியெல்லாம் போகிறா. என்ன கார்டன் ஏரியா சுற்றி பார்த்துட்டு வரேன்னு போகிறாளா? அவளோட வீட்டுக்கு போகிறாளா, அவளோட லைஃப்க்கு போகிறா. அதனால் எப்படி தடுக்க முடியும்? சரி மச்சான், நீயும் கூட போகலாம்ல, நீ லவ் பண்ணுறல. இல்லடா லெட் கோ. டே லெட் கோனா புரியல. லெட் கோனா அவளுக்கு என் கூட இருக்க பிடிக்கலடா. நான் தான் அப்படியே கொஞ்ச நாளில் அவளுக்கு என் மேலே லவ் வந்துருன்னு பைத்தியகாரத்தனமாக நினச்சிட்டேன். என்னோட லைஃப்பும் அவளோட லைஃப்பும் ஒன்றும் இல்லைல்ல. அவள் எனக்கு நல்லாவே புரிய வச்சிட்டா. என்ன மாதிரி ஒரு பையனை எப்படா அவளுக்கு பிடிக்கும்? மச்சான் உனக்கு என்னடா குறைச்சல்? உனக்கு அழுகு இல்லையா, அறிவு இல்லையா, காசு இல்லையா, பணம் இல்லையா? ஆனால் நம்ம சேர்த்த பணம்லாம் தப்பான வழியில் தானடா. அது அவளுக்கு பிடிக்கல, அதனால் போகிறா. விட்றா. டேய் நீ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? ஐயோ டே மச்சான், எனக்கு ஏதோ அது தப்பாக இருக்குடா. விட்றா டே, நான் பார்த்துக்கிறேன். வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் நீ சொல்லு.
வேற என்ன பிளான் அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப மேலே போயிடுறான். நீங்கள் இங்கே உங்களோட பேரண்ட்ஸோட சேர்ந்துடுறீங்க. ஏன் ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. அங்கே இருந்து நான் அவர் கூட இல்லை தான். ஆனால் அவர் என்னை எந்த வகையிலும் ஹர்ட் பண்ணிடலையே. நான் அவரை ரொம்ப பேசி ஹர்ட் பண்ணிட்டேனா? நான் அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனோ? அதுக்குன்னு எப்படி அவரை லவ் பண்ண முடியும்? வேண்டாம் வயன், நீ அவரை பற்றி யோசிக்காத. ஹே வயன், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வீக்கா நானும் உங்கள் பேரண்ட்ஸோட எவ்வளோ தேடி இருப்போம் தெரியுமா உன்னை? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எமிலி, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அங்கேருந்து ஓடிருன்னு. எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? நீ எங்கே போயிட்ட, என்ன பண்ணுவ, ஒன்றுமே தெரியல. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. அங்கே போய் நீ ஒன்றும் அவரை காப்பாற்றல. என்ன ஆச்சு? நீ நான் சொன்னதுக்கு ஏதோ ஒன்று ஆப்போசிட்டாக தான் பண்ணியிருக்க. அதனால தான் தொலைஞ்சு போயிருக்க. உயிரோட வந்ததே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம் எமிலி, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். ஆனால் அங்கே அவர் அப்படி புல்லட் அடிப்பட்டு பிளட் ஃப்ளோ ஆகுறதுலாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அவரோட மேனேஜரே ஓடிட்டாரு நீ சொன்ன. எனக்குமே அந்த காலில் இருக்கும்போது கேட்டுச்சு. அவரே ஓடி இருக்கும்போது நீ எதுக்கடி போய் காப்பாத்தின? அந்த செகண்ட் என்னால் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல எமிலி. எல்லாரும் இதே சொல்லாதீங்க. எனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. கைண்டாக இருந்தோம். சரி விடு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? யார் உன்னை இவ்வளோ நல்லா வச்சுருந்தா? அவரு தான், நான் காப்பாற்றினேன்ல. அவர் எதுக்கும் உன்னை இவ்வளோ நாள் வச்சுருக்கணும், அப்புறம் இப்போ விடணும்? நீ எனக்கு காலாச்சும் பண்ணியிருக்கலாம்ல. ஃபோனை உடைச்சிட்டாரு. ஃபோனை உடைச்சிட்டாரா? என்ன சொல்கிற? ஆக்சுவலாக அவர் ஒரு பெரிய மாஃபியா தெரியுமா? அது தெரியாமல் அவருக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். நாங்கள் ரன்னிங் சேசிங்லலாம் அவருக்கு நான் மெடிக்கேஷன் பண்ணி அவர் அப்புறம் நான் இங்கே எங்கேயாவது நான் உன்னை நிறுத்தினேன்னா நீ செத்துருவேன்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனார். அப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டார். என்ன கொஷின் கேட்டார்? நீ கேட்டதே தான். அவரை மேனேஜரே ஓடி போகும்போது நீ எதுக்கு என்னை காப்பாற்றினேன்னு கேட்டார். அதுக்கு நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட சொன்னதே தான் சொன்னேன். அவருக்கு அதனால என் மேலே லவ் வந்துருச்சான். எனக்கு பிடிக்கலை. அவர் நான் வெளியே போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அதுக்குள்ளார 1 வீக் ஆகிடுச்சு. அவர் பார்த்த உடனே நான் நல்லா திட்டி ஹர்ட் பண்ணி அப்புறம் இந்த சைடு வந்துட்டேன். நீ எதுக்கடி ஹர்ட் பண்ண? நீ யாரையும் அப்படிலாம் பண்ண மாட்டியே. நீ ஹர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவரை நீ தான் காப்பாற்றின. நீயே அவரை போய் ஏன் அப்படி ஹர்ட் பண்ண? அதுதான். சரி, அந்த 1 வீக் அவர் இல்லைல்ல, அந்த வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்த? அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அவர் ரொம்ப பெரிய மாஃபியா தெரியுமா? எவ்வளோ பெரிய வீடு வச்சுருந்தாரு தெரியுமா? அங்கே இருக்கிறதுக்கே எனக்கு ஏதோ ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளார போய் இல்லை ஒரு மியூசியம்குள்ளார போய் தொலைஞ்சு போன மாதிரி இருந்தது. அப்படியா? நான் அங்கே இருக்கிறவங்க கிட்டெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அவங்க எல்லாருமே அவரை பற்றி ரொம்ப நல்லவருன்னு தான் சொன்னாங்க. நல்லவருன்னு சொன்னாரா? எனக்கு புரியல. மாஃபியா எப்படி நல்லவராக இருக்க முடியும்? அதுதான் நானும் கேட்டேன். வயன், அப்படிலாம் இல்லைம்மா. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஜங்குக்கும் தான். அவருக்கு யாருமே இல்லை. சின்ன வயசுலேயே ஜங்குக்கும் செஞ்சும் சேர்ந்து அப்படி இப்படி இறங்கிட்டாங்க. எங்களுக்கெலாம் லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்களாம் ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தோம். நான் ஜங்குக்கு அவன் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய ஃபுட்லாம் மேக் பண்ணி ஃப்ரீயாக தந்திருக்கேன். அந்த பாசெல்லாம் இருந்ததுனால தான் இப்போது எங்களுக்கு வேலையெல்லாம் கொடுத்து நல்ல சம்பளம் கொடுக்குறாரு தெரியுமா? ஜங்குக்கெலாம் ரொம்ப நல்லவர். அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். ஆனால் ஒரு மாஃபியாவுக்கு இவ்வளோ அழகாக ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். மாஃபியா தான், ஆனால் அவர் சுச்சுவேஷனால் மாறிட்டார். என்ன பண்ண முடியும்? ஆனால் ஜங்குக்கு நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அவன் எவ்வளோ தான் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் வெளியே காட்டிக்கவே மாட்டான் தெரியுமா? ரொம்ப நல்ல பையன் வயன். உன்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தான்லாம் எங்களுக்கு தெரில.
பட் ஆனால் அவன் கண்டிப்பாக நீ இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக உன்னை பார்த்துக்குவான். என்ன எதுக்கு அவர் பார்த்துக்கணும்? அவர் வந்தோடனே நான் இங்கேருந்து போயிடுவேன். ஆமாம், நான் இருக்கலாம் மாட்டேன். அப்புறம் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை நான் லீட் பண்ணணும். அப்படியெல்லாம் வந்துட முடியாது. ஓ, இப்படி தான் சொன்னியா? ஆனால் இப்போது அவர் வீட்டை விட்டு இல்லை அவரை விட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் ஹெவியாக ஃபீல் ஆகுதுடி. எங்கே திரும்ப பாத்திர மாட்டோமோன்னு. பாத்திர மாட்டோமாண்ணா? வயன், என்ன தான் அவங்க நல்லவங்கன்னு சொன்னாலுமே எனக்கு பயமாக இருக்குது. எப்படி ஒரு மாஃபியா? இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் வயன். நீ போகாத, வேண்டாம். ஆனால் எமிலி, நான் தானே அங்கே இருந்திருக்கேன், எனக்கு தானே தெரியும். புரியுது. ஆனால் என்ன, அவரை பற்றி நல்ல நல்ல விஷயங்களாக சொன்னதுக்கப்புறம் உனக்கு அவரை பற்றி ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு அவனோட ஹார்ட்டில். மேபி இருக்கலாம். என்னது மேபி இருக்கலாமா? மண்டலே ஒன்று கொட்டுவேன். ஒழுங்கு மரியாதையே வேலை பாரு, சரியா? இதுக்கு உன் டீம் லீடே பரவாயில்ல அந்த மாஃபியா ஜங்குக்கை விட. அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு அவர் தான் பரவாயில்ல இவரை விட. நீ இப்படியே உளறிட்டுரு. மாஃபியாவோட குடும்பத்தை சிங்க் பண்ணுவா போல இவச்சா அப்படின்னு சொல்லிட்டு எமிலி கொஞ்சம் பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறா. இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ஜங்குக்கை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம போகலாமா? அவர் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன்ல. எனக்கு லைட்டாக அவரை பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேணாம். பிடிச்சிருக்கு ஆனால் வேணாம். ரொம்ப பெரிய தப்பு வயன், இப்படிலாம் யோசிக்காத. ஆனால் நான் அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு என்னதான் கஷ்டமாக இருந்திருந்தாலும், அப்போ ஹர்ட்டாக ஃபீலாக இருந்தாலும் அவர் என்கிட்ட அது காமிக்கவே இல்லை. அது இப்போ தான் எனக்கு புரியுது. அவரும் லவ்க்கு டிசர்வ் தானே. வயன், இப்படிலாம் யோசிக்காதடி. ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு? போய் பேசிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் பேகை தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. அவர்கிட்ட இப்போ நாங்கள் என்ன பேசுறது? என்னென்ன சொல்ல முடியும்? சாரி, நான் உங்களை அப்போ ஹர்ட் பண்ணிட்டேன், ஹர்ட் பண்ணாமல் பேசியிருந்துருக்கணும் அப்படின்னா சொல்ல முடியும். கேவலமாக இருக்கும். இதுக்கு தான் வந்தியான்னு கேட்பாரு. வேறு என்ன சொல்கிறது? மேம், நீங்கள் கேட்ட பிளேஸ் வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்துருச்சா? ஓகே, தேங்க்யூ. அப்படியே நீங்கள் வெளியே வந்து நிற்கிறீங்க. ஜங்குக்கோட மேன்ஷனை திரும்ப பார்க்குறீங்க. உள்ளே அவர் இருப்பாரா? நீ இருந்தால் தான் கஷ்டமே, இல்லைன்னா நான் பாட்டுக்கு அந்த சைடு ஓடிடுவேன். வயன், என்ன நீ வெளியவே நிற்கிற? உள்ளவா. பார்த்துட்டாங்களே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எதுக்கு இங்கே வந்த? அது ஜங்குக்கை பார்த்து பேசிட்டு போகலான்னு. அப்படியா? ஜங்குக்கு அவர் உள்ளே தான் இருக்காரு, அவரோட ரூமில். போ. இருக்காரா? தெரியாதனமாக வந்துட்டேனே. போ. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜங்குக்கோட பெட்ரூம்குள்ளார தான் போகலான்னு அப்படியே நீங்கள் நாக் பண்ணால் அங்கே எந்த ஒரு சத்தமும் இல்லை. டோரும் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போகிறீங்க. இந்த ரூமில் நான் தான் இருந்தேன்ல. திரும்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டிங்காக இருக்குது. அப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டே அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. எதுவுமே மாறலை. அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஜங்குக் அப்போ பாத்ரூம்லேருந்து வெளியே வரான். ஏய், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா? நீங்கள் என்ன ஷர்ட் வியர் பண்ணாமா அப்படியே நிற்கிறீங்க? ஆமாம், குளிச்சுட்டு வந்தால் அப்படி தான் நிற்பாங்க. சரி, நீ எதுக்கு இங்கே வந்த? ஏன் முன்னாடி மாற்றாதீங்க, நான் வெளியே போகிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி, நீ சொல்லு. அது அவரோட பாடி ஃபுல்லாக எவ்வளோ மார்க்ஸ் இருக்குல்ல. எத்தனை பேர் இவரை கொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. ஏய், நாடி பார்த்துக்கிட்டே நிற்கிற. நீங்கள் ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியா? அன்றைக்கி எனக்கு ட்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் பட்டன்லாம் அவுத்து பார்த்தியே. அது நான் அவுக்கல. சரி, நான் தான் அவுத்தேன், ஆனால் பார்த்தல. அதே தான் இப்போவும் இருக்குது, ஒன்றும் மாறல. சீக்கிரம் சொல்கிறீ. என்ன மறுபடியும் ஏதாவது பேசிட்டு அப்படியே கோவப்பட்டுட்டு வெளியே போக போறியா? அதுக்கு தான் வந்தியா? இல்லை, அதுக்கு வரல. அப்புறம் வேறு எதுக்கு?
அப்படி கேட்டுட்டே உங்கள் பக்கத்தில் வரான். அம், எதுக்குண்ணா? ஏய், கீழே பார்க்காம கண்ணை பார்த்து பேசுடி, விட்டா என்னையவே கற்பழிச்சிருவா போல. என்ன? நான்லாம் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவ. அப்புறம் நான் மட்டும் கெட்ட குடும்பத்துலேருந்து வந்தவங்களா? நீ தான் பார்க்குறக்கு அப்படி இருக்க. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல, ஓகேயா? அப்புறம் வேற எப்படி பண்ணுற? நீ பார்க்குறதே தப்பாக இருக்கே. நீங்கள் பக்கத்தில் வராதீங்க. அப்படி தான் வருவான், நான் பண்ணுவேன். ஒன்றும் பண்ண முடியாது தான். தெரியுதுல்ல? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஹேண்டை மட்டும் அப்படியே அந்த டோர் மேலே வச்சுட்டு உங்களை பின் பண்ண மாதிரி நிற்கிறான். சரி, இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லு. அது நான் அன்னைக்கு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். அது இப்போதான் உனக்கு ஞாபகமே வருதா? இல்லை, அதுக்கு சாரி கேட்கலான்னு. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஏய், இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன சொல்வீங்க? இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு கேட்பீங்க. தெரியும். தெரிஞ்சிட்டு அதையே சொல்லான்னு வந்தியா? இல்லை, ஆக்சுவலாக நான் உங்களை விட்டுட்டு வந்தேன்னா அப்புறம் நிறையா டேஸ் போச்சு. ஆனால் இந்த உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. என்னோடய லைஃப்பை தாண்டி உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓ, அப்படியா? நான் தான் இல்லையே, அப்போ நீ ஃப்ரீயாக தான் இருந்திருப்ப. அப்புறம் வேற என்ன? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு வந்த? நீ என்னை இப்படி கலாய்க்கிறது முதல்ல நிறுத்துறீங்களா? சரிடி, ஓகே, கலாயில சொல்லு. அது இது ட்ரை ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாமா? ஏய், பாரு, உன்னோட லைஃபும் என்னோட லைஃப்பும் ஒன்று கிடையாது. இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு யோசிச்சு முடிவெடுத்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் என்னோட ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது. புரியுதா? நான் ஆல்ரெடி வேறு மாதிரியான ஆள். எனக்கு வந்தால் எப்பயுமே ஸ்விட்ச் ஆனில் தான் இருக்கணும், ஆஃப்லலாம் இருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல? நீ சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலன்னு. அப்புறம் எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவ? அதனால இதெல்லாம் செட் ஆகாது, நீ கிளம்பு. நீ என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ஆகும். என்ன ஆகும்? இல்லை ஜங்குக், நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்குள்ளே ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார், இங்கே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா தான் சார் கரெக்டாக இருக்கும். டேய், பார்த்தா நான் எப்போல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனோ அப்போல்லாம் கால் அடிக்கிறீங்கடா. சரி, நான் வரேன். ஏய், அப்புறமேல் பேசிக்கலாண்டி. ஜங்குக் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை நல்லா டைட்டாக எடுத்து பிடிக்கிறீங்க. என்னடி? இப்படியே நீ போயிட்டு இருந்தனா அப்புறம் எப்படி செட் ஆகும்? அதான் சொல்லிட்டேன்ல, செட் ஆகாதுன்னு. இங்கே பாரு, எனக்கு செட் ஆக்கணும், புரியுதா? புரியலையே. நீ தானே சொன்ன எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, இங்கேருந்து எப்படா போவோன்னு இருந்தது, நான் எவ்வளோ ரெக்ரெட் பண்ண தெரியுமா உனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை, அப்படி இப்படின்ட்டு இருந்த. இப்போ நீ பாட்டுக்கு வந்து செட் ஆகும் ஆக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்க. அதான் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. நாங்கள் போனதுக்கப்புறமா ஃபுல்லாக உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை பற்றியும் இந்த வீடை பற்றியும். நீ இல்லாத டைம் உன்னை பற்றி நிறையா கேட்டேன் இங்கே இருக்கிறவங்க கிட்ட. அப்படியா? அப்போ எனக்கு முன்னாடி நீ என்ன ஸ்டாக் பண்ணிருக்க? ஸ்டாக்கெல்லாம் கிடையாதுப்பா, சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை கிட்னாப் பண்ணியிருக்கான்ல, அவன் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு. ஓ, எவ்வளோ நல்லவன் தெரிஞ்சுதா? நீ நல்லவனே இல்லைன்னு தெரிஞ்சுது. நான் தான் சொன்னேன்ல, நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லைன்னு. ஆமாம், ஆனால் உனக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்காக நீ என்ன வேணா செய்வேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா தெரிஞ்சு வச்சிருக்க போல. நிறையாலாம் இல்லை, இது மட்டும்தான் தெரியும். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். அப்படியா? என்ன தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுற? உன்னை பற்றி தான். உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லையா? நீ சொன்னால் நான் கேட்டுக்கிட்டு அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்குவேன்.
ஆ, இப்போ புரியுதா? எனக்கு செட் ஆகும்னு தோணுது. அப்போது ஸ்விட்ச் ஆன்லேயே தான் இருக்கணும், பார்த்துக்கோ. ஆ, சரி, ஓகே. இப்போல்லாம் வைக்கப்படாதடி. அப்புறம் நான் ஒர்க்கெல்லாம் வானா போங்கடா அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சி இப்போவே பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆ, என்ன? ஆமாம், அன்றைக்கி பண்ணணுன்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்குள்ளார ஒர்க் வந்துருச்சு. அன்னைக்கு இருந்த விஷயம் வேற. அப்போ நீ அப்போவே நீ விட்டுருந்த பண்ணியிருந்திருப்பியா? ஆ, நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு முடிவே பண்ணியிருந்தேன் தெரியுமா. அதுதான் என்னோட மெயின் பிளான். அதுக்கு தான் உனக்கு கிட்னாப்பே பண்ணிட்டு வந்தேன், தெரியாதா? ஆ, இல்லை, நான் திரும்ப ஒரு 2-3 வாரம் கழித்து யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணுறான். தென் நெக்கில் அப்படி இதுக்கப்புறம்லாம் ஸ்விட்ச் ஆஃபே கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ போகிறேன்னு சொல்கிற, தப்புடி. இப்படி தவிக்க விட்டு போகலாமா? ஆ, அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அவனுக்கு திரும்ப கால் வருது. இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி வீசிடுறான். தென் அப்படியே உங்களை திருப்பி, நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் அவ்வளோ நல்லவன் கிடையாதுன்னு. அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே உங்களை தூக்கி அந்த டோர் மேலே பின் பண்ணி, ஜங்குக் என் கூடயே வந்துடுறியாடி? ஆ, ஜங்குக் வந்துடுறேன், உன் கூடயே வந்துடுறேன். அப்போ இதுக்கப்புறமா சாகணும்லாம் நினைக்க மாட்டியே? நான் இதுக்கப்புறம் யோசிக்க போகிறேன். நீ இருக்கும்போது அப்புறம் நம்ம சாகணும்னு நினைக்கிறவங்கள தான் நம்ம சாகடிக்கணும், நம்ம சாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவன் அப்படியே உங்களை பார்த்து ஒரு செகண்ட் அப்படியே விங்க் பண்ணி ஸ்மைல் பண்ணுறான். தட்ஸ் ரைட் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்களை பெட்டில் தூக்கி போடுறான். இது ஓகேயா இருக்குமா? பர்ஃபெக்டான கப்புள்ஸாக இருக்கும், ஃபயர் கப்புள்ஸாக இருக்கலாம் நீ நம்ம 2 பேரும். ஆ, உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பொறாமப்படணும். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு எப்படி லக்கா ஒரு பொண்ணு மாட்டியிருக்காளே அப்படின்னு. லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, கிக்கான ஃபிகரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹோவர் பண்ணி திரும்ப அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஜங்குக், இப்போ தாண்டி ஆரம்பிச்சிருக்க. மொத்தம் கொடுத்ததையே எப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஆ, இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லோவரில் வரான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போலேயே, பார்த்தாலே தெரியுது. ஜங்குக்கா, பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரியே இருக்கு. இதுக்கப்புறம் தாண்டி மெயின் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சமாக விடுறான். நீங்கள் அப்படியே அவனை நல்லா டைட்டாக கிராப் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகக்கூடாதுன்னு அவன் அப்படியே லைட்டாக அவங்கள கிஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக்குமே தான் அவனும் நல்லா அவன் ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவன் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக், முடிச்சுக்கலாம் ஜங்குக். நாடி இப்போவே முடிச்சுக்கலாமா? ஆ, ஜங்குக், முடிச்சுக்கலாண்டி. ஆ, எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. வா வா, சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே விடுறான். நீங்களும் தான். இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவன் வெளியே எடுக்காமல் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே படுத்து தூங்கிக்கிறான். ஓகேடா, இப்படியே இந்த ஸ்டோரி முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ லாங் டியூரேஷன் போகும் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு நல்ல எஃபர்ட் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேயா? டேக் அ பர்ஸ், லவ் யூ ஆல், பை, லவ் யூ, காதல் யூ பர்ஸ், பாய்.